இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷலு நைட்டு இங்கே பாருங்க பச்சை பட்டாணி மசாலா செய்ய போகிறேன் கிரேவி. பச்சை பட்டாணி கிரேவியா? ஆமாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, இது முந்திரிலாம் ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போடுறதுக்காக. இங்கே பாருங்க, இது வந்து தாளிக்கிறதுக்கு மசாலா ஜாமான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி இட்லி பாத்திரம் வச்சுருக்கா, அது வந்து இட்லி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு கிரேவி செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் 4 போட்டுக்கிறேன். போட்டுட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் தக்காளி தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்ன சேர்த்துருக்கு அதில்? சோம்பு, இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் 4 போட்டுருக்கேன். அதை வந்து ரொம்ப நைஸாக அடிக்காமல் இப்படி ஒன்று பாதியமாக அடித்து வச்சுக்கணும். போட்டுக்கணும் மிக்சிலேயே போட்டுட்டு இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து தாளிக்க போட்டுட்டு பெரிய வெங்காயமும் இதில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயமும் வச்சேன். அதில் பாதி வெங்காயத்தை அடிச்சிட்டேன், பாதி வெங்காயத்தை தாளிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். சிலிண்டரை ஆன் பண்ணாமல் கடாய் வச்சு அது பாருங்க, கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வதக்குறதுக்குள்ள கடாய் நல்லா சூடு ஏறட்டுமா? சூடு ஏறட்டும். அதுக்குள்ள நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றினோம்னா இதுக்கும் அதுக்கும் பசியாத நேரம் சரியாக வந்துடும். எடுத்து இட்லி குண்டா வந்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டேன், மூடி வச்சுக்கிறேன். இப்படி மூடி வச்சுட்டு நான் தண்ணி கொதிக்கும். கொதிச்ச அப்புறம் இட்லி ஊற்றினா 5 நிமிஷத்துல இட்லி ஆகிடும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. செக்கெண்ணெய் நம்ம எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் காயட்டும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பொரியுது. இப்போதான் பொரிய ஆரம்பிக்குது. பொரிஞ்ச உடனே அதில் இப்போ வந்து அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எப்பயுமே கருவேப்பிலை எண்ணெயில் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பரட்டிட்டு இந்த இஞ்சி பூண்டு, இந்த வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த கொஞ்சம் வெங்காயம் வந்து பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டுருக்கேன். இதை நல்லா வதக்குவோம். வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ வந்து அது வதங்கிட்டு இருக்கு. நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி அடித்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக தான் அடிச்சிருக்கேன் பாருங்க. ரொம்பவும் அரைக்கலை, திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்பவும் அரைக்க வேண்டாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதை இந்த வெங்காயத்தோடு போட்டு இதையும் வதக்கும். 2 தக்காளி தான் போட்டிருக்கேன் நான், ஏன்னா பச்சை பட்டாணி கம்மியாக இருக்குது. அதனால் 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கணும், சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி போட்டோடனே போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உடம்புக்கு தேவையான உப்பே போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போதும். போட்டுட்டு இதை நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணாலும் இங்கே முந்திரி ஊற வச்சுருக்கோம்ல, இதில் போட்டுட்டு மிக்சியில் அதை அரைச்சிக்கலாம். அது வேகிறதுக்கு உண்டான தண்ணி ஊற்றணுமா என்ன? அதில் தேவையில்லை. அதுலேயே அரைக்கிறதுக்கான தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் பால் மாதிரி வரும். இது எதுக்குன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த க்ரீமியாக, இந்த ஒயிட் க்ரீம் போடுறாங்கல்ல, க்ரீம் போட்டு கிரேவி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு முந்திரி போட்டுக்கலாம். நம்ம முந்திரி போட்டால் முந்திரி டேஸ்ட் கிடைக்கும்.
அது 2 பேருக்கு தேவையானது வந்து இப்போ இந்த பச்சை பட்டாணி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது 2 பேருக்கு போதும். இந்த பச்சை பட்டாணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். வதங்கட்டும். 2 பேருக்கு தேவையான அளவு இப்போ இன்னைக்கு கிரேவி செய்கிறேன். அவ்வளோதான், கம்மியாகவே செஞ்சால் போதும். நைட் இப்போ ஒரு வேளைக்கு தான் நம்ம நைட் டின்னருக்கு மட்டும்தான். இது சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இது சாப்பிட்றது சப்பாத்திக்கு செம சூப்பராக இருக்கும். பாருங்க, அந்த பச்சை பட்டாணி அதுலேயே நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை சோயாவோ போட்டுக்கலாம். இன்னொரு டைம் நம்ம செய்யும்போது அந்த மாதிரி பண்ணி காமிச்சிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சுன்னா பாருங்க, வெங்காயம் எல்லாமே கலர் மாறிடுச்சா, நல்லா வதங்கிருக்கு பாருங்க. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருமா? ஆமாம், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வேண்டாம், அப்புறமா வந்தால் அது போதும் நமக்கு. இப்போ இது வதங்கட்டும். இது ஆவிலே வந்து வதங்கிடும் இந்த பச்சை பட்டாணியும். அதுக்கு காரத்துக்கு தான் மிளகாத்தூள் போட போகிறேன். இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் அந்த கரம் மசாலா யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான். இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆமாம், இன்னைக்கு தான் வந்து மிளகாத்தூள் வந்துச்சு அரைச்சி எனக்கு. ஒரு அப்படியே வச்சுருக்கீங்க? ஆமாம், அதனால அப்படியே வச்சுருக்கேன். பாருங்க, 2 ஸ்பூனே தேவையில்லை, காரம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டு மிளகாத்தூள் வந்து வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே இப்படி வதக்கிக்கலாம். அது தண்ணி ஊற்றணுன்றது கிடையாது, ஊற்றணும். இப்போ ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சாதான் அந்த வாசனை போகும். பட்டாணி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதுக்குள்ளே இட்லி ஊற்றினோம்னா கிரேவி ரெடி ஆகிடும். பார்த்துட்டேன், எவ்வளோ ஊற்றிருக்கேன்னா அளவு தண்ணி ஊற்றிருக்கீங்க. ஆமாம், போகுது இந்த தண்ணி. இப்போ மாதிரி நல்ல கலரில் இருக்குது. நம்ம கலராக, நம்ம மிளகாத்தூளே கலர் அப்படி இருக்கும். டேஸ்ட் அதோட சூப்பராக இருக்கும். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது கொதிக்கட்டும். இப்போ வந்து ஏதோ சத்தம் வருது இந்த பாருங்க, இட்லி இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி கொதிக்குது, இட்லிக்கு ஓலாம் கொதிக்கிறது. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிட்டேன். நான் எப்பயுமே துணி வச்சு ஊற்றி பழகிட்டேன். குக்கரில் ஊற்றினா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது எண்ணெய் தடவி ஊற்றுறோமா, எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவணும்னா எப்படி பசியாக இருக்குது. இப்போ மாவு நல்லா கலக்கிட்டு பாருங்க, இட்லியே நமக்கு சூப்பராக வரும். நம்ம இட்லி மாவு ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கேன் சேனலில், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி இப்போ ஊற்றியாச்சு. இட்லியை நான் வந்து வெயிட்டிங் டேங்க்கில் வச்சுருவோம். அவ்வளோதான், வேலை நமக்கு முடிஞ்சிச்சு. நல்லா முடியாச்சு இருக்குல்ல. மல்லித்தழை எடுத்து நல்லா அலசிட்டேன், வச்சுக்கலாம். சொல்லுப்பா, என்ன பண்ணுறீங்க? எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ஈஸியான ஒரு கிரேவியும் ஒரு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எப்படி இருக்கு, பார்க்கவே செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குங்க, செம்ம இட்லி இருக்கு. தண்ணி தெளிக்கணும். ஆமாம், லைட்டாக தெளித்தா தான் பிடிச்சிருந்தாலும் விடும். கொஞ்சம் நான் வந்து இப்படி எடுத்து என்னோட ஸ்டைல் இட்லி இப்படி தான் நான் எடுக்கிறது. இட்லி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தட்டில் போட்டு பசியாக இருக்கும். அவ்வளோதான், இட்லி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி போட்டுக்கலாம். செம சூப்பராக இருந்தது கிரேவி. மணக்குது ஆவி, செம சூப்பராக இருக்கு. சூடாக இருக்கு, ஆவி பறக்கும்.
ஆவி பறக்கும் இட்லி, ஆவி பறக்கும் அனல் பறக்கும் பச்சை பட்டாணி கிரேவி இட்லி. பட்டாணில எல்லாம் கூட உப்பு அப்படி சூப்பரா பிடிச்சிருக்கு. மல்லிகைப்பூ இட்லி.